இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? ஹோட்டலுக்கு போறோம். எல்லாருமே இங்க ப்ளூ கலர் ட்ரெஸ். நம்ம போன ஹோட்டல்ல பிரியாணி தான் ஃபேமஸ். ஆனாலும் மீல்ஸ் இருந்துச்சுன்னு மாமா சொல்லியிருந்தாங்க. மீல்ஸ் உடனே வந்துச்சு. நான் உடனே ஸ்வீட் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். நம்ம ஸ்வீட்டுக்கு எப்போவுமே அடிமை தான். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பிரியாணி, 65 பெப்பர் சிக்கன் எல்லாம் வந்துச்சு. குவான்டிட்டி சத்தியமாக அதிகங்க. இவ்வளோ குவான்டிட்டி நான் இன்ன வரைக்கும் எங்கேயும் சாப்பிட்றதுல மோஸ்ட்லி குவான்டிட்டி இவ்வளோ கொடுத்ததே இல்லை. கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே நிறைய குவான்டிட்டி, பிரியாணியும் சரி ஸ்டார்டரும் சரி எல்லாமே டேஸ்ட் அதிகமாச்சு. திருச்சியில் தான் சீரக சம்பா பிரியாணி மோஸ்ட்லி செய்வாங்க. அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு சீரியஸ்லி ரொம்ப அத்தன்டிக்காக இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு ரம்யா பிரியாணி ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே கொச்சினில் இருக்கிறீங்கன்னா இங்கே கண்டிப்பாக நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள். எல்லா நாளும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இது மாதிரி சில நாள் எப்பயாவது சில் பண்ணுறதுக்கு வெளியே போகலாம். அதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிரியாணி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிக்கும். நான் சுக்கா பிரியாணி கேட்டிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பீசஸ் கொடுத்துருந்தாங்கன்னு. சீரியஸ்லி செம்மையாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது, குவான்டிட்டியும் நிறையா இருந்துச்சு. நான் மீல் சாப்பிடும்போதே கேசரி கொஞ்சம் அதிகமாக வேணும்னு கேட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு கேசரி ஒரு கப் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இதுக்கு ப்ரைஸ் வாங்கவே இல்லை. தெரியும் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸ்வீட் எங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப பிரியாணி விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ஹோட்டல் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இதோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம எப்பவும் பாசிட்டிவாக யோசிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.